ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று ஜீவநாடியை சோதிக்காதீர்கள் அப்படின்ட்டு ஒரு தலைப்பை கொடுத்துருக்கோம். இது ஜீவநாடியில் நேரடியாக நடந்த நிகழ்வு, ஏற்பட்ட ஒரு அனுபவம். ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜீவநாடி நூல் பார்க்கறதுக்கு குறிப்புகள், பெயர், நடப்பு வயது, தாயினுடைய பேர், ஊர், இதை டைப் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. கேள்வி வழக்கு, அந்த வழக்கில் தீர்வு வேணும், தொடர்ந்து வாய்தாவாக வந்துட்டுருக்கு, சீக்கிரத்தில் ஒரு தீர்வு வேணும், அதற்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு வாய்ஸ் மெசேஜும் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. நூல் பார்க்க அனுமதி உண்டுன்னு அன்னையும் சொல்கிறாங்க. அதுக்கு காணிக்கையும் செலுத்தப்படுகிறது. நூல் படிக்க எடுத்து உட்காரும் போது தெளிவு கூட அன்னை கேட்குறாங்க. வழக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இது சாதாரணமான வழக்காக இல்லை, சமூக வழி குற்றச்செயல், அவப்பெயர், அவமானங்கள், இதை சமூக வழியில் உண்டாக்கிய ஒரு குற்றம் சார்ந்த பின்னணியாக இருக்குது, ஆமாவா அப்படின்னு கேட்டாக்கா, அது என்ன கேஸுன்னெலாம் எனக்கு தெரிலங்க, ஆனால் இதுதான். நீங்கள் யார், என்ன கேஸுன்னு தெரிலன்றீங்களே அப்படின்னாக்கா, நான் ஒரு சிஷ்ய பிள்ளைங்க அப்படின்றாங்க. சரிங்க, நீங்கள் போய்ட்டு இதனுடைய விவரத்தை தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னுறாங்க. காலே வரல ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டேருந்து. மறுபடியும் அன்னையே பேச சொல்லி, பெண் சார்ந்த குற்றவியல் வழக்கு இது, பெண் வழி குற்ற வழக்கு இது, ஆமாவா கேளுங்க அப்படின்னு. பிறகு சரிங்க, நான் கேட்டுட்டு சொல்கிறேன், இன்னொருத்தர் எனக்கு அமுச்சு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவர்களாகவே கேட்டுட்டு நமக்கு தொலைபேசியில் அழைக்கும் போது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அது பொய்யான பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றாங்க. அப்போ அம்மா எழுத்துக்கள் அவங்களுக்கு சொல்லலை, அது உண்மையாக பொய்யான்னு நான் சொல்லணும், மாதிரி யாருடைய வினையையும் தெரியாமல், என்ன குற்றம், யாருக்கு பார்க்குறோம், என்ன அவர்களுடைய தன்மை, என்ன நிலை, என்ன அதெல்லாம் அறியாத முதல்ல நூல் பார்க்க வரக்கூடாது, சத்தியத்தில் இருந்து தான் நூல் கேட்க வரணும் அப்படின்றது சொல்லும் போது, நீங்கள் ஒன்றும் குறிப்புகள் அது மாதிரி அதில் கொடுக்கலையே, யார் ஒன்றா பார்க்கலாம்ல அப்படின்னு ஆப்போசிட்டில் இருந்து ஒரு அம்மையார் நமக்கு தகவலை சொல்கிறாங்க. சரி, அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கேட்டு சொல்லிவிடுவோம். ஆனால் அன்னை அப்பொழுதே சொல்கிறாங்க, இது மாதிரி அடுத்தவர்களுடைய நிலை அறியாமல் நூல் கேட்டு வந்தால் அந்த பாவங்கள் உங்களுக்கு வரும், அடுத்தவங்க கர்மாவை சுமக்காதீங்க அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிடுறோம். சம்மந்தப்பட்ட நபர் யாரோ அவங்களே பேச சொல்லுங்க அப்படின்னாக்கா, பேசவே இல்லை, காலம் வரல. சரி, காணிக்கை அவங்க செலுத்தியாச்சு, அன்னை நூல் படிக்கிறேன்னு சொல்லியாச்சு, நம்ம கடமை படித்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு படிக்கும் போது, ஒரு பிறவியில் நீ அனுப்பிச்சி வச்ச குறிப்புகளை சார்ந்த மகன் பல பாவ வினைகள், பாவ குற்றங்கள் செய்ததுனால இந்த பிறவியில் சமூக வழி இது மாதிரி அவமானங்கள், அவப்பெயர்கள் ஏற்பட்டு பெண் வழி குற்ற பின்னணி வழக்கில் சிக்கி தொல்லையை அனுபவிக்கின்ற அமைப்புகள் உண்டு. அவன் கர்மா தீரணும்னா அவனை சார்ந்த நபர்களை நூலாசான் கிட்ட முதல்ல பணிந்து வணங்கி குறிப்புகள் அமைச்சு அதன் பிறகு கேட்க சொல்லு. நீ இது மாதிரி மறைத்து என்ன வழக்குன்னே தெரிலங்க, பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னதுனால நானே அதை கண்டுபிடித்து, ஆம் இது பெண் வழி குற்ற வழக்கு பின்னணி அப்படின்னு சொன்னதுனால, அதை நீயும் கேட்டு உறுதிப்படுத்ததுனால அந்த பாவமும் தோஷமும் உனை சூழ்ந்து இருக்கு. அதுக்கு நூல் வழியில் ஒரு மந்திர தீட்சையை பெற்று தேய்பிரை அஷ்டமியில் துர்க்கை அன்னையின் திருவடியை வணங்கி வழிபாடு செய்து 48 நாள் தொடர்ந்து, ஒரு நாளைக்கு 108 தடவை இந்த நான் கொடுக்குற மந்திரத்தை ஜபம் செய்து 48 நாள் வணங்கி, பிறகு கர்மவினை கழிக்கணும், எனக்கு சாப பாப தோஷங்கள் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோ. அப்போது இப்போ மறைத்து பலன் கேட்டதுனால பெற்ற குற்றம், பாவ தோஷம் ப்ளஸ் பல பிரிவில் நீ பெற்ற கர்ம வினைகள் நீங்கும். இதை மதியாத நீ விலகி சென்றால் பெரும் சாபம் சூழும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நூல் படித்து அமிச்சிட்டோம். இந்த தகவலும் இல்லை, நம்பரையே ஆப்போசிட் நம்பரை பயந்துக்கிட்டு பிளாக் பண்ணிவிட்டு ஓடியே போயிட்டாங்க. இது ஒரு நிகழ்வு. சோதிக்கிறதுக்கு அன்னை பலமாக சோதிப்பார்கள். அன்னைக்கு தெரியாத சத்தியம் இல்லை, மாதிரி ரொம்ப தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்ற மாதிரி தெய்வத்துக்கிட்டேயே
வந்து நடிப்போடு வரக்கூடாது. என்ன வழக்குனாக்கா தெரியலையாம். ஆனால் வழக்கு மட்டும் தீரணுமா. இவங்க வந்துட்டாங்க அடுத்தவங்கள வக்காலத்து வாங்கிக்கிட்டு. அந்த நபர் யாரு அப்படின்றது இருக்கு. ஃபோன் நம்பரும் இருக்கு. அவர்கள் பதிவு செய்த விளக்கங்களும் இருக்கு. எந்த நபருக்காக கேட்டாங்க அப்படின்ற குறிப்புகளும் இருக்கு. அதை அன்னையிடம் கேட்ட பிறகு அவர் எந்த வழிமுறையில் இருந்தார், யார் அந்த சாமியார் அப்படின்ற குறிப்பையும் அன்னை தெள்ள தெளிவாக வெளிப்படுத்தி காமிச்சாங்க. இன்னொரு அற்புதமாக என்னன்னாக்கா, நீங்கள் நூலில் கொடுத்த குறிப்பே தப்பா, நடப்பு வயது தப்பாக போட்டிருக்கீங்க, அதை செக் பண்ணுங்க அப்படின்னும் போது கேட்டுட்டு வராங்க. ஆமாம், நடப்பு வயது இதுவாக இருக்குது அப்படின்ட்டு அன்னை சொன்னது மாதிரி மாற்றி தான் அவங்க குறிப்பு அமைச்சிருக்காங்க. இவ்வளவு சூட்சமங்கள் அன்னைக்கு தெரியும். ஜீவனாடின்றது நெருப்பு மாதிரி, அதை எளிமையாக அணுகாதீங்க, அது சுட்டுடும். அதனால் சரணாகதியோடு பக்தியோடு அன்னை கேட்கின்ற கேள்விகளுக்கு தெளிந்த சரணாகதியோடு பதில் சொல்லி வாங்க, அப்போது தான் பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அறிவுறுத்தினோம். ஆனால் என்ன, நம்ம நூல் படித்து அனுப்பிச்சிட்டோம் இல்லையா, அவங்க அதோட பயந்துக்கிட்டு ஓடினவங்க தான் நம்பரையே பிளாக் பண்ணிவிட்டு ஓடிட்டாங்க. இது ஒரு நேரடி நிகழ்வு, சத்தியமாக நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்துக்கிறேன். மக்களுடைய அறியாமையிலிருந்து விடுபட்டு ஜீவனாடி எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு உதாரணத்திற்கு இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். புரிதலுக்கு நன்றி. ஓம் அகத்தீசாய நமः.